வாடி அத்தை மகளே வா. நம்ம அங்கே வரும்போதே இவன் எப்பவும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி இவன் கண்டிப்பாக பார்த்துருப்பான். ஆனால் நம்ம வந்து பேசுகிற வரைக்கும் கண்டுக்காத மாதிரியே வேலையை பார்க்குறான் பாரு. நம்மளுக்கு வேறு வராத ஃபோனில் ஒரு கால் பேச வேண்டிய வேலை இருக்குது, பேசுவோம். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஒர்க்குங்களா? இதோ முடிக்க போகிறேன் சார், வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படிங்களா? சரி சரி சார். வராத ஃபோனில் யார்கிட்ட இவ்வளோ நேரம் கடலை போடுறான்? நம்ம வர்றதை பார்த்துட்டு வேணுன்னே இந்த ஹெட்ஃபோன் எடுத்து காதில் சொல்லுவான். மூஞ்சி வேறு கோவமாகுது. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். ஓ அப்படிங்களா சார்? சரிங்க சார். ஓகே, நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறேன் சார். ராம், ஒரு நிமிஷம் இருங்க சீதா, அது ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன். இவன் வேற வேணும்னே பண்ணிட்டு. ஓகே சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். எங்கள் அம்மா லஞ்ச் கொடுக்க சொன்னாங்க. இந்தா. ஓ, மாமியார் கொடுத்து விட்டாங்களா? மாமியாரும் கொடுக்கல, எந்த சாமியாரும் கொடுக்கல. ஒழுங்காக சாப்பாடை வாங்கிட்டு உன் வேலையை பாரு. கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தேன். அதை தாண்டி உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. முன்னாடியாச்சும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நீ அத்தை பொண்ணு, பேசுகிற மொத்த உரிமையும் எனக்கு தானே இருக்குது. ராம், முன்னாடியாச்சும் உனக்கு பேச கொஞ்சம் உரிமை இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ மொத்தமாக பேசுகிற உரிமையே இல்லாத இடத்துல இருக்க. சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஏன் இப்போ தான் உரிமை நிறையா வந்திருக்கு, இப்போ என்னால் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்? என்ன விஷயம்? அடுத்தவங்களோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கோறாம். நேற்று தானே சொன்னேன் மேரேஜுக்கெலாம் சம்மதம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட கடலை போட்டுட்ருக்க? ஆமாம், இப்போவும் சொல்கிறேன், எனக்கு மேரேஜில் சம்மதம் தான். அதுக்குன்னு உங்ககிட்ட பேசக்கூடாதா என்ன? லூசா நீ? எதுக்கு என்கிட்ட பேசணும்? ஆமாம், என் அத்தை பொண்ணு, அதனால் பேசுகிறேன். அத்தை பொண்ணு சொத்த பொண்ணெல்லாம் நிறுத்து. உனக்கு லஞ்ச் வேணுமா வேணாமா? ஐயோ அம்மா கொடு, காலையில் சாப்பிடல, இருக்கிற கடுப்பில் அதை எடுத்துன்னு போயிடாத. கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். அப்புறம் எங்கள் அத்தை நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி லஞ்ச் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும்ல. ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கடா. அது டாவா? இல்லை, போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாவா? ஓகே, நீ கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டான் கூப்பிட்ற முழு உரிமையும் உனக்கு தான் இருக்குது. அது உனக்கு தான் தெரியல. உன்ன மாதிரி நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டேன். நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இருக்குது, உன் கூட ராம் வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படி பெரிய ஆளாக இருந்தால் நீ ஏன் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க? இதை விட பெரிய கம்பெனி எவ்வளோ இருக்குது, அங்கே வேலை பார்க்கலாம். இல்லை நீங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் இங்கே வேலை பார்த்துட்ருக்க? அதுவா, ஒரு மயில் இந்த பக்கம் பறந்து வந்துச்சு, அதை பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஆ, என்ன? அதான் கொடுத்துட்டல லஞ்சை, போய் உன் வேலையை பாரு. இந்த ஆராய்ச்சிலாம் உனக்கு இதுக்கு. இவன்கிட்ட பேசினா ஓவராக தான் பிஹேவ் பண்ணுவான். நான் போகிறேன். ஓடி போ. என்னது? போமான்னு சொன்னேன். என்ன திரும்பி பார்க்காமலே போகிறா? திரும்பி பார்க்கணுமே. திரும்பியே பார்க்கக்கூடாது இவனை. நம்ம வந்தது கூட பார்க்காம அப்படியான சிந்தனையில் இருக்கா இவ. நீ சீதா, சொல்லு ஜான்சி. நான் வந்து இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருக்கேன், உன் காதில் விழுதா விழலையா? சொல்லு ஜான்சி, என்ன விஷயம்? ஒரு விஷயமும் கிடையாதாத்தா. நீ தனியாக வந்து கேன்டீனில் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் நான் வந்ததை கூட பார்க்காம ஏதோ சிந்தனையில் இருக்க. என்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத விஷயம் அப்படி என்ன சீதா உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜான்சி, ஹெட்டாச்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. கேன்டீன் போனால் ஃபஸ்ட்டு என்ன தானே கூப்பிடுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கூட கூப்பிடாம நீ வந்திருக்கியா, அதனால தான் நான் கேட்டேன். இல்லை ஜான்சி, ஏதோ ஒரு சிந்தனையில் வந்துட்டேன். அதான், அப்படி என்ன சிந்தனைன்னு தான் கேட்குறேன். சரி, அதெல்லாம் விடு. ராம் வரான் வரல அப்படின்றத பற்றிலாம் என்கிட்ட 1000 கதை பேசியிருக்கேன். நேற்று உன் வீட்டுக்கு ராம் வந்துட்டே போயிருக்கான். அதை பற்றி நீ இது வரைக்கும் என்கிட்ட வாயை திறக்கல சீதா. அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நானே முழிச்சிட்ருக்கேன் ஜான்சி. அப்படி முடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? டேரெக்டாக வந்து பொண்ணுக்கிட்ட கேட்டானா என்ன? நீ வேற ஏன் கடுப்பை கலப்புற? அப்புறம் சொல்லுடி, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே தெரியும். ராம் யார் தெரியுமா? யார்? நான் உனக்கு என் ஃபேமிலி ஸ்டோரி சொல்லியிருக்கல. எங்கள் அம்மா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள. எங்கள் அம்மாவோடது லவ் மேரேஜ்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இந்த இஷ்யூவால் தானே நீனும் லவ் அக்செப்ட் பண்ணிக்காம ராம அவாய்ட் பண்ணுற? ஆமாம், ராமோட அப்பா அவங்க தங்கச்சியை தேடி வந்தாங்க. அப்போ தான் பஸ் ஸ்டாப்பில் மயக்க அடிச்சு விழுந்தாங்க அப்படின்ற இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்ததில்ல. ஆமாண்டி, அதுக்கு என்ன? ஃபஸ்ட்டு மேட்டர் சொல்லு. ராம் அப்பா தேடிட்டு இருந்த தங்கச்சி யார் தெரியுமா? யார்? எங்கள் அம்மா தான். என்னடி சொல்கிற? உங்கள் அம்மாவா?
எனக்கே தெரியல ஜான்சி. நேற்று எங்கள் அம்மாவும் அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. 2 பேரும் நேராக பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா அண்ணன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்ற விஷயமே. அப்படியாடி உண்மையா சொல்கிற? ஆமாம் ஜான்சி, நானே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தான் நைட்டு உனக்கு ஃபோன் கூட பண்ண முடியல. அந்த ஷாக்லேருந்து நானே வெளியில் வரல. சீதா, இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன தெரியுமா? இப்போ எதுக்கு பைத்தியம் உடனே பல்ல கட்டுற? இல்லை, சும்மாவே ராமன் பின்னாடி சுற்றி கிடந்தான். இப்போ நீ அவன் அத்தை பொண்ணு தெரிஞ்சு போச்சு, சும்மா விடுவானா என்ன? அப்படிலாம் இல்லை ஜான்சி, இதுக்கப்புறம் தான் ஒரு ட்ராப் கூட என் மனசில் அவனுக்கு இடம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேளு. சொல்லு, கேட்போம். இன்ட்ரெஸ்டாக இருக்கே. ராம் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. என்ன பையனை பிடிச்சிருக்கானா? ஜாலி தான் போல. லூஸு, நீ வேற ஏன் டென்ஷன் பண்ணுற? எங்கள் அம்மா என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஆல்ரெடி ராம் என்கிட்ட ஒரு வாட்டி பஸ் ஸ்டாப்பில் பார்த்து பேசிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி எனக்கு முடிவு சொல்லு சீதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவன்கிட்ட பெருசாக எதுவும் பேசிக்கல. அப்போ எங்கள் அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த வழியாக வந்திருக்காங்க. நானும் ராமும் பேசுகிறத பார்த்துருக்காங்க. ஐயோ, இது என்ன புது கதை? ஆமாம், அப்போ பார்த்துட்டு ராம்கிட்ட போய் விசாரிச்சும் இருக்காங்க. ஏன்பா அந்த எங்கள் ஏரியா பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராம், பிரச்சனைலாம் கிடையாது, நான் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணு என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இது தெரிஞ்ச விஷயம் தானே ஊருக்கே. அதனால தான் எங்கள் அம்மா திடீர்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ராம் என் அண்ணன் பையன் எனக்கு இப்போ தான் தெரியுது. அன்னைக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்ககிட்ட போய் விசாரித்தோம். அவன் தான் லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணலன்னு சொன்னான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் நீ லவ்னு எதுவும் மனசில் வளர்த்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. டி, சொந்த அண்ணன் பையன் லவ் பண்ணாதுன்னு உங்கள் அம்மா ஏன்டி சொல்கிறாங்க? அப்படி இல்லை ஜான்சி, இதில் தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. எங்கள் அம்மாவே ரொம்ப நாளாக அவங்க அண்ணனை தேடி அலைஞ்சு இப்போ தான் அவர் கிடச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை இருக்காங்கல்ல, ராமோட அம்மா, அவங்க வந்து அவங்க அண்ணன் பொண்ணுக்கு தான் ராமை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தி கூட வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு இருப்பாள் நம்ம கேன்டீனுக்கு போகும்போதெல்லாம். ஆமாம், ஒரு எருமை வந்து பின்னாடியே நிற்குமே. இப்பெல்லாம் சொல்லாதடி. அந்த பொண்ணு தான் ராமோட மாமா பொண்ணு போல், அதாவது அவங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் ராம் ஆல்ரெடி கொடுக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே பேசி வச்சுருக்காங்களாம். ஐயோ கடவுளே. அதனால் எங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்காத குறையாக பேசியிருக்காங்க. இப்போ தான் எங்கள் அண்ணன் எனக்கு கிடச்சிருக்காரு, உன்னால் எந்த புது பிரச்சனையும் வரக்கூடாது, இது வரைக்கும் நீ எந்த ஆசையும் வளர்த்துக்கலன்னு எனக்கு தெரியுது, இதுக்கப்புறமே எந்த ஆசையும் வளர்த்துக்காத, நீ அம்மாவோட பேச்சு கேட்குற மாதிரியா இருந்தால் எதுவும் என் பேச்சை மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம், உடனே சத்தியவாக்கு கொடுத்துருப்பீங்களே. சரி, ஏன்டி அப்படிலாம் சொல்கிறேன்? எங்கள் அம்மாவை மீறி எப்பயுமே நான் எதையும் செய்ய மாட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவுக்காக தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அண்ணனே கிடச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்காம இருப்பேனா? எனக்கு எங்கள் அம்மா சந்தோஷம்தான் ஜான்சி முக்கியம். சீதா, எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எப்போ தான் நீ உனக்காக வாழ்வேன்? இப்போவும் நான் எனக்காக தான் ஜான்சி வாழ்ந்துட்டுருக்கேன், அது யாருக்கும் புரிய மாட்டேது. சரி, அப்படியே சொல்லுவோம். ஒருத்தி அவன் பின்னாடி சுற்றி வந்துட்டே இருந்தாலே, அவள் எங்கே ஆள் அட்ரஸே காணும். இப்போ எல்லாம் ஆஃபீஸ்க்கு வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, அடக்கமாக இருக்கா. எனக்கும் தெரியல, ஆனால் அந்த பொண்ணை தான் கன்ஃபார்மாக ராமுக்கு பேசி வச்சுருக்காங்கன்னு எங்கள் அத்தை சொல்லிட்டு போனாங்க. போகிறப்ப சீக்கிரமாக ராமுக்கு கல்யாணம் முடிவு பண்ண போகிறேன், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி சீதா, இது எல்லாத்தையும் விட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்கிட்ட ஓப்பனாக பதில் சொல்லு. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், கேளு. நீ உண்மையாக சொல்லு சீதா, ராம உன் மனசில் இருக்கானா இல்லையா? என்னடி கண்ணெல்லாம் கலங்குற? நான் உண்மையை சொல்லட்டுமா ஜான்சி? உண்மையிலே நேற்று ராம் எங்கள் வீட்டுக்கு வரான்னு சொன்னதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் நான் அவனை வற்புறுத்தி கூட எங்கள் வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி தான் கூப்பிட்டேன். ஏன்னா அவன் எங்கள் ஃபேமிலியை வந்து பார்த்தானா, அவங்க ஃபேமிலியை எங்களுக்கு பிடிக்கும், என் ஃபேமிலியும் அவங்களுக்கு பிடிக்க சான்சஸ் இருக்குது. மேபி எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன். எனக்கு ராம பிடிக்கும் ஜான்சி. அப்புறம் ஏன்டி மறைக்கிற? கொஞ்சம் நஞ்சம் மனசில் இருந்தது நேற்று நைட்டு நான் அழிச்சிட்டேன். எங்கள் அம்மா எப்படி இப்படி வார்த்தை சொன்னாங்களோ, இதுக்கப்புறம் நான் ராமன் நினைக்கிறது தப்பு ஜான்சி. இவ்வளோ நாள் எங்கள் அம்மா சந்தோஷத்துக்காக நான் இருந்துட்டேன், இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்காக நான் இருப்பேன். இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ராம் மேலே ஆசைப்பட்டேன்னா தேவையில்லாமல் 2 குடும்பத்துக்கு நடுவில் பெரிய சண்டையை வந்து வாழ்நாள் பூரா எங்கள் அம்மா எங்கள் மாமா கிட்ட பேச முடியாத சூழ்நிலை வந்துடும். நீ யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான் சீதா. ஆனால் என்ன ஆனால் இதான் ப்ராக்டிக்கலாக செட் ஆகும், அவ்வளோதான். எங்கடி போகிற? நான் கேபினுக்கு போகிறேன், நீ வா ஜான்சி. இவன் ஏன் தான் இப்படி எல்லாருக்காகவும் தன்னோட லைஃப் அழிச்சுக்கிறாளோ தெரில. இவளை எப்படி ராம் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருக்கு. என்னம்மா இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு இல்லாமல் அதிசயமாக இருக்குது. நீ கூட தான் உன் ஃப்ரெண்ட் இல்லாமல் நின்றுட்டு இருக்க. 2 பேரும் ஜோடி போட்டு தானே சுற்றுவீங்க. எனக்குன்னே ஜோடி இல்லாமல் பூரா தனியாக வந்திருக்கு. ஆமாம், பூராவை அங்கே பறக்க விட்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி.
ஏமா நீ வேற நான் பார்த்துட்டு தான் நீனும் உன் ஃப்ரெண்டு ஏதோ பயங்கர கான்வர்சேஷனில் இருந்தீங்களே என்ன விஷயம்? உங்ககிட்ட சொன்னால் எப்படி யூஸ் ஆக தான் போகுது. சரி சொல்கிறேன். பற்றியா கேவலப்படுத்துற? கேவலெல்லாம் படத்தில் எப்படியும் நம்ம தான் சேர்த்து வச்சாகணும். அதனால தான். ஓ நீ அப்படி வர? எப்படி வரேன்? அப்படி இல்லைம்மா, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஊராங்காதில் ஊட்டி வளர்த்தா தாங்காதல் தானாக வளருமா. அந்த பழமொழி அப்படி வராதே. ஏம்மா நானே எப்போவா தான் பழமொழி கேட்பேன், சொன்னால் கேட்டுக்கோ, ஆராய்ச்சி பண்ணாத. கதையை கிட்டியா? கடைசியில் நான் மாமா பையனா சீதாவுக்கு? ஆமாம்மா என் மச்சான சொன்னால் காலைல வந்தோடனே ஸ்டோரியை. இவ்வளோ தூரம் நெருக்கமாயிட்டாங்க, அப்போ கூட இவங்க லவ்வுக்கு ஏன் க்ரீன் சிக்னல் கிடைக்க மாட்டுது? அதான் உன் ஃப்ரெண்டு மனசுக்குள்ள ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்காளே, அதை ஓப்பன் பண்ணால் தானே என்ட்ரி பாஸ் வாங்க முடியும். அவள் தான் ஃபேமிலிக்கு அடிக்டட்னு ஆஃபீஸ்க்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. அதெல்லாம் கரெக்டு தான், கொஞ்சமாச்சும் ஸ்டெப் எடுக்கணும்ல. என்ன பண்ணலாங்கிற? உனக்கு இன்னொன்று தெரியுமா, ராம் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டான். என்ன சொல்கிற ஆரஞ்ச்? என் ஃப்ரெண்டு ஓகே வர மாட்டான்னு சொல்லிட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டானோ? எப்படியும் என் மச்சான் உன் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணுவான். கல்யாணத்துக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்கான், யார் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. ஓ நீங்கள் அப்படி வரீங்க? நாங்கள் எப்படி வந்தாலும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோன்றதுல உறுதியாக இருக்கான். எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான். ஆமாம், இவன் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சுற்றிட்டு கிடந்துச்சு, அது எங்க? ட்ராக் தான் என்ன கதைன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சா ரூட் கிளியர் ஆகிடும். சரி பார்ப்போம். பார்ப்போம். அப்புறம் என்ன அப்புறம்? ஒன்றும் கிடையாது மணி போ. கேப்பில் நீ எதுவும் கேடா வெட்டலான்னு முடிவு பண்ணாத. நான் கிடாவும் வெட்டல கோழியும் வெட்டல, நீ கிளம்பு. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிக்கிறது. உன் ஃப்ரெண்டை பற்றி மட்டும் யோக்கியமாக பேசுகிற, நீ மட்டும் யோக்கியமா? சீதா அப்போவே தலைவலிக்குதுன்னு சொன்னா, நான் போய் அவளுக்கு மருந்து தேய்ச்சி விட்றேன். ஜான்சி பாய் ஆரஞ்ச். பொண்ணுங்க மொத்தமும் தெளிவாக இருக்குது, பசங்க மட்டும் தான் பைத்தியமாக சுற்றுறோம். இது எங்கே போயிட போகிறா? வாங்கண்ணே வாங்க அண்ணி. என்னம்மா நல்லா இருக்கியா? மச்சான் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்கண்ணா. நீ தான் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ நாள் தங்கச்சி வீட்டுக்கு வழி தெரியலையோ? எங்களுக்கெல்லாம் வழி தெரியுது, உனக்கு தான் உறவு மறந்து போச்சு. என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், உன் ஆத்தனை என்னவோ கிடச்சிட்டாலாமே, இப்போ எங்கேருந்து வந்திருக்காவ? வடிவு என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? இவ்வளோ நாள் தேடி வரல அண்ணனை, இப்போ எங்கேருந்து தேடி வந்தாலாம்? அண்ணி அவங்களாம் ஒன்றும் தேடி வரல. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னால ஏற்கனவே, இவர் நெஞ்சொலியில் இருக்கும்போது ஒரு பொண்ணு காப்பாத்துச்சுன்னு. அந்த பொண்ணை பற்றி நன்றி சொல்ல போனோம். அந்த வீட்டில் இருந்தால் இவங்க தங்கச்சி இருந்தது. நாங்கள் நான் எதிர்பார்த்த போனோம். நீ ஒன்றும் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை தங்கச்சி, அவ கிடக்குறா. எனக்கு விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். இவளுங்களாம் ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாளுங்க, காப்பாற்றுற மாதிரி காப்பாற்று. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன வர வந்து ஒட்டிக்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, வீட்லயே உன்னை சொல்லி தான் கூப்பிட்டு வந்தான், அங்கே போய் எதுவும் வாயை திறக்கக்கூடாது. நீங்கள் வந்து நீ இந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்கண்ணே, மதினி தானே பேசுகிறாங்க. அவளே நான் கேட்கறதுக்கு ஒன்றும் சொல்லல. உங்களுக்கு எங்கேருந்து வருது பொத்துக்கிட்டு கோவம்? இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு வரவு வந்து சேர்ந்தா பிளான் பண்ணி வந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவளை தானே வந்தானே எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஏன் மதினி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்காரே இப்போ தான் நெஞ்சொலிலாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கார். அவர் தங்கச்சியை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாரு, பார்த்துட்டாரு. இப்போ தான் அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதை கேட்டால் அவர் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த நேரத்தில் நம்ம பேசினா செட் ஆகாது. சரி அமைதியாக இருப்போம். என்ன உனக்குள்ளே பேசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க, நான் அமைதியாக இருக்கேன். நான் இதை பற்றியும் பேசல. உங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நம்ம வந்த விஷயத்த முதல்ல பேசுங்க. பேசுகிற மாதிரியே பண்ணி பேசிகிட்டு இருக்க, சண்டைக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைம்மா, எங்கே இவ தான் வந்த உடனே கோவப்படுத்தி விட்டாலே, மண்டையை சூடாக்கி பார்க்குறதே இவளுக்கு வேலையாக போச்சு. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ராம் ஐஸ்வர்யா கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்தோம். நாத்தனாலும் தான் கிடச்சிட்டாருல, அவள் கிடைக்கலன்னா மச்சான் அவ்வளோ நாள் கோவமாக இருந்தார். அவங்களும் தான் இப்போ கிடச்சிட்டாங்க. ஒரு வீடியோ கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிடலாம்ல. ஆமாண்ணே, நாங்களே என் நாத்தனார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். ராமுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம். என் அண்ணன் மோளை தான் கட்ட போகிறோம். எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடணும்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? அதுக்குள்ளே அவங்களுக்குலாம் தகவல் கொடுத்துட்டீங்க, சம்மந்தப்பட்ட எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கல. ஏன் மாதிரி எதாக இருந்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. அவள் தங்கச்சி கிடச்ச சந்தோஷத்தில் சொன்னார், கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணத்தில் பிரிஞ்ச வரவு இன்னொரு கல்யாணத்தில் சேரப்போகுதுன்னு. சரி, கல்யாணம் பேச்சா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீ ராமும் ஓகேன்னு சொல்லிட்டான். என்னம்மா சொல்கிற? மருமம் ஓகே சொல்லிட்டாரா? ஆமாம் நீ மருமம் ஓகே சொல்லிட்டாரு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்க எவ்வளோ நல்லா காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. மருமம் ஓகே சொல்லி தான் நேரம் பேர பிள்ளையே பார்த்துருக்கலாம். மருமம் லேட் பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ லேட் ஆச்சு. அப்படியாம்மா? ராம் ஓகே சொல்லிட்டானா? ஆமாண்ணே, முழு மனசோட ஓகே சொல்லியிருக்கான். நீங்கள் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம். அப்போ கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருவோம். மச்சான் இல்லையாம்மா? இல்லைண்ணா, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன்னு போனார், இன்னும் ஆளை காணோம். ஆமாம், மாடியிலே போக சொல்ல வேண்டியதானே? நான் காத்தோட்டமாக கொஞ்சம் போயிட்டு வரனாரு. சரி, ரொம்ப நாளாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து வெளியிலே போகல. சரி போயிட்டு வரட்டுமே நானும் அனுப்பி வச்சேன். சரி போயிட்டு வரட்டும். 4 பேரை பார்த்து பேசி பழகினா தானே அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதான் மாதிரி நானும் போட்டுன்னு விட்டுட்டேன். சரிம்மா, அப்போ நான் நல்ல நாளாக பார்த்து ஒரு நாள் வரோம். நாங்கள் வர தேவையில்ல, இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் வரோம்? நீங்கள் நல்ல நாளாக பார்த்து ஒரு நாள் வாங்க, பொண்ணுக்கு பூ வச்சுட்டு போங்க. என்னென்ன தெரியாத இடமா பூ வைக்கிறது, பொண்ணு பார்க்கறதெல்லாம் பார்க்கணுங்கிற? அப்படி இல்லை கண்ணகி, எதாக இருந்தாலும் முறையாக பண்ணணும்ல. நம்ம முறைன்னு ஒன்று இருக்குல்ல. பொண்ணு என்ன தான் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் மாமன் பொண்ணாக இருந்தாலும் வந்து பார்க்கணும், பூ வைக்கணும், எல்லாம் முறைப்படி தான் நடக்கணும். சரி அண்ணி, நம்ம வீட்டில் விளாண்டு கிடந்த பிள்ளை இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே புதுசாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க, நல்ல நல்லா பார்த்துட்டு என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிம்மா, நானும் போயிட்டு மச்சானுக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரிண்ணா. என்ன வாசமாக எழுந்துட்டாலே எந்திரிக்கலையா இன்னும்? தம்பி ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சாலும் தெரில, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். அப்படியே இருக்க சொல்லு, போகிற இடத்துல நம்மளை நல்லா மெச்சுப்பாங்க, பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கோன்ட்டு. அவன் என்ன வேற வீட்டுக்கா போகிறா? உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறா? அதெல்லாம் உன் தங்கச்சி பார்த்துப்பா. என்னதான் என் தங்கச்சி பார்த்துக்கிட்டாலும் இப்போ கூட மாட ஒத்தாச்சி செய்ய வேணாமா? ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை மணிக்கு எந்த என்ன பண்ணுறது? நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன்.
என்னப்பா டிஃபன் எதுவும் சாப்பிடல அதுக்குள்ளே கிளம்புறேங்கிற? இல்லைம்மா இன்றைக்கி ஒரு முக்கியமான கேஸ் விசாரணைக்கு வருது. நான் சீக்கிரமாக போகணும். நான் அங்கே டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குமாப்பா? ஏன்னா இப்போலாம் நீ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேற. இருந்தாலும் நாங்கள் புள்ளன்ற பட்சத்தில் உங்ககிட்ட எல்லாத்தையும் கலக்கணும்ல. அப்பா நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் நான் ஃபேமிலியில் மிங்கிள் ஆகாமல் இல்லை. நான் என்னையே யாருன்னு தெரியாமல் தான் இருக்கேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் மனசில் நிம்மதி இருக்குது. அதையும் நீங்கள் இந்த மாதிரி பேசி என்னை கொண்டுறாதீங்க. அப்படிலாம் இல்லை தம்பி, நீ ஏன் வருத்தப்படுற? நீ அதையே நினச்சிட்டு இருக்க. மைண்டு வெளில வரமாட்டேது உனக்கு அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து. அதை விட்டுட்டு வெளியே வாப்பா. நான் மறக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்ப்பா. என் லைஃப்பில் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்து என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது தான் என் மண்டைக்குள்ளே அப்படியே போய் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி பேசினா உனக்கு அதே சிந்தனையாக இருக்கும். உன்னோட தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் பேசலான்னு முடிவு எடுத்திருக்கோம். ஐஸ்வர்யா மேரேஜப்பா. ராம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. ராம் ஒத்துக்கிறதுலாம் இருக்கட்டும். ஐஸ்வர்யாட்ட கேட்டிங்களா? என்ன தம்பி இப்போ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்? ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சது தானே ஐஸ்வர்யாவுக்கு ராமுக்கு ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அவள்கிட்ட கேட்கறதுக்கு என்ன? அசல பட்டதை சொல்கிறேன். ஐஸ்வர்யாட்ட திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எது வந்தாலும் பேசுங்க. வாழ போகிறதா அவகிட்ட கேட்டு முடிவிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு சம்மதம் தான் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல. ஐஸ்வர்யாவுக்கு இதில் சம்மதமானு கேட்டுக்கோங்க. அப்போ திடீர்னு இப்படி சொல்கிறேன், எது வந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. இல்லைப்பா எனக்கு ஏதோ ஒன்று சரியாக படலை. நீங்கள் ஐஸ்வர்யாட்ட எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேச்சு நீங்கள் ஆரம்பிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறான் வடிவு? இல்லைங்க, அவன் திடீர்னு அப்படி சொல்ல மாட்டான். அவன் மனசில் ஏதோ பட்டுருக்கு. நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறேன்.